அவதூறு வழக்குகள் என்றால் வழக்குகள் தான் நடைபெறுமே தவிர கைது நடவடிக்கை இருக்காது. இது ஒரு தவறான முன் உதாரணம். திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்டு இருப்பது குறித்த கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் KR பெரியகருப்பன் சிங்கம்புணரியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பதில். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வடக்கு ஒன்றிய நகர திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா மற்றும் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இன்றைய நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் KR பெரியகருப்பன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பெண்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் KR பெரியகருப்பன் நிகழ்ச்சி முடிவடைந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது கூறியதாவது: அவதூறு வழக்குகள்ல அனிதா ராதாகிருஷ்ணன் அவதூறு வழக்குகள்ல கைது செய்யறது ஆட்சி காலத்துல திமுக ஆட்சியாகட்டும் அதிமுக ஆட்சியாகட்டும் கிடையாது. இப்போ தாவேக ஆட்சியில அவங்க அதுதான் அமைச்சர் அவதூறு வழக்குக்காக இதுவரை யாரும் தமிழக அளவுல கைது செய்யப்பட்ட வழக்குகள் நடைபெறும் என்ற கைது நடவடிக்கை இல்லை. ஆனால் முதல் முறையாக இப்பொழுது அரசு ஆக இந்த தலைவர்கள் கழக தலைவர்கள் மதித்திருக்கிறாங்க. அந்த வகையில இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை அது அரசு வாகனத்திலே வரணும்னு சொல்லி அவங்க கட்டாயப்படுத்தி போலீஸ் அனுப்பிட்டு போனாங்க. பண்ணி அவங்க ஒப்புக்கு போறாங்க. கைதே தேவையில்லாத ஒன்று, நடைமுறையில் இல்லாத ஒன்று. அது அப்புறம் இந்த வாகனத்துல ஏறுறது என்ன இருக்கு, அந்த வாகனம் அடிப்படையில் அதுவே தவறுங்க இல்ல. அதிமுக தலைவர் வைகோவுடைய விமர்சனம் எப்படி பாருங்க? கொஞ்ச நாள் கூட்டணி ஒற்றுமையா இருந்தாரு, எல்லாமே அதிமுக அந்த வரைக்கும் திமுக கூட்டணி சார்ந்து இருந்தாரு. இப்ப திமுக கூட்டணியோட சரமரியான குற்றச்சாட்டுகள். சில பேர் என்ன சொல்றாங்க, வைகோ அவர்கள் வயது முதிர்வின் காரணமாக அப்படியெல்லாம் மாற்றி பேசுகிறார் என்று நேற்று ஒன்று இன்று ஒன்று பேசுகிறார். ஆனால் அவருக்கு தான் வயசாச்சு அப்படின்னாலும் அவருடைய மகன் அதை விட பேசுறார். வகையில் இதையெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக எத்தகைய ஏன் முதல்ல நீ திமுக மீது சொல்லலாம்னா கூட்டணி தரணும். இப்ப போய் சேர்ந்திருக்காங்களே அந்த கூட்டணியினுடைய இதை பத்தி எப்ப சொல்ல. ஆக இதெல்லாம் சுயநலமுக்கு ஒரு அது தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியில தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் நான் பாக்குற என்ன இருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து